ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா டிஹெச் கம்பெனி ஆப்பில் வந்து எப்படி ஹைட் ஹேக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்போம். மேவிக் மினி 1 அப்புறம் டிஜே மினி 2 இதுக்கெல்லாமே. அதில் வந்து நிறைய பேர் சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது. அதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றியும் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எல்லா வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த வீடியோவில் சொல்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் விஷயம் வந்து நான் முதல்ல டவுட்ஸ்லாம் பேசிடலாம். என்னென்ன கேள்விகள் கேட்டிருந்தாங்களோ அதுக்கான பதிலெலாம் சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து பேமெண்ட் இஷ்யூ தான். எல்லாருமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ பேமெண்ட் பண்ண முடியல, கூகுள் பே கூட ட்ரை பண்ணால் வந்து ஃபெயில் ஆகிடுது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. காரணம் வந்து நம்ம இன்டர்நேஷனல் கிரெடிட் கார்டு இல்லைனா இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு இருந்தால் மட்டும்தான் ட்ரோன் ஆக்ஸ் லைசன்ஸ் வந்து வாங்க முடியும். ஏன்னா ட்ரோன் ஆக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிஹெச் கம்பெனி அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து யூரோப்பியன் கம்பெனி. அவங்க வந்து யூரோவில் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால தான் 40 யூரோஸ்னு இருக்கும். நம்மளோட கூப்பன் கோட் ட்ரை பண்ணோம் அப்படின்னா வந்து 36 யூரோஸ், ஒரு 4 யூரோ 10% வந்து குறைஞ்சி 4 யூரோ குறைஞ்சி 36 யூரோஸ் வரும். நான் அந்த கூப்பன் கோடு கூட இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். நீங்கள் அந்த கூப்பன் கோடு போட்டு வாங்கினீங்க அப்படின்னா வந்து 36 யூரோஸ் வரும். அப்ராக்சிமேட்டாக 3100 3200 அந்த ரேஞ்ச் வரும். அதுதான் ஏன் பேமெண்ட் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரெடிட் கார்டு இல்லைனா டெபிட் கார்டு வச்சிருக்கணும். நீங்கள் நார்மலாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை ஆகலை அப்படின்னா உங்களோட பேங்க் என்ன பேங்க்கோ அந்த பேங்க்குக்கு கால் பண்ணி இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷன் எனேபிள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் போதும். நீங்கள் நேராக பேங்க்குக்கெலாம் போகணும்னு அவசியம் கிடையாது. நேர்லையும் போகலாம், நேராக போக வேண்டிய அவசியம் கிடையாது. கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா 1லேருந்து 1 வாரத்துக்குள்ளே, ஒரு நாள்லேருந்து 1 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு அதை எனேபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லேயே ஆயிடுச்சு. அது வந்து ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடுவாங்க. சில பேங்க்ஸ்லாம் வந்து அதாவது லோக்கலைஸ்டு பேங்க்ஸ்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்லாம் இருக்குது. அப்புறம் ஸ்லைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில கார்ட்ஸுங்களெல்லாம் வந்து வராது. இன்டர்நேஷனல் கார்டு இல்லாமல் இந்தியன் கார்டாக இருக்குது மட்டும் அப்படின்னா. அதே மாதிரி பேடிஎம் கார்டு கூட இன்டர்நேஷனல் கிடையாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அதனால் கேட்டுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஐசிஐசிஐ, யூனியன் பேங்க், ஆந்திரா பேங்க், அப்புறம் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், கரூர் வைசியா பேங்க், அந்த மாதிரி பேங்க்குங்க எல்லாமே வந்து மோஸ்ட்டாக இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி பண்ணுங்கள், எனேபிள் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ப்ரோ எனக்கு வாங்கி கொடுங்க, நான் வந்து அமௌண்ட் அனுப்பிச்சிடுறேன் அப்படிலாம் சொன்னாங்க. அது வந்து எப்படின்னா நம்ம இந்தியன் லோக்கல் மார்க்கெட்டில் பண்ணுறதா இருந்தால் பண்ணிடலாம். இது இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னும் போது நிறையா வாட்டி நான் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது இது வரும், கேள்வி கேட்பாங்க, எதுக்கு இத்தனை வாட்டி ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. அதனால தான் நான் என்னாலையும் வந்து பண்ணி கொடுக்க முடியல. நார்மலாக ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபியூச்சருக்கும் யூஸ் ஆகும். ஒரு பெரிய ப்ராசஸே கிடையாது. நீங்கள் பேங்க்குக்கு கால் பண்ணிங்க அப்படின்னாவே எனேபிள் பண்ணுவாங்க. கூகுள் பே கூட பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அந்த கிரெடிட்லோ டெபிட் கார்டோ ஏதாவது ஒன்று வச்சிருந்தா மட்டும் தான் கூகுள் பே கூட ஒர்க் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் பேபால் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பேபால் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாது. நான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், ஆனால் அக்கௌண்ட் வந்து அதில் லிங்க் பண்ணதில்லை. சும்மா பேருக்குன்னு ஒரு ஆப் வச்சிருக்கேன், பேபால் ஆப்பு. அது ஒன்று. அந்த மாதிரி பேபால் ஆப்பும் வந்தீங்கன்னா பேபாலில் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்டாக ட்ரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகிடுது அப்படின்ட்டு டிஹெச் கம்பெனி வெப்சைட்லேயே போட்டிருந்தாங்க. அதனால் டெபிட் கார்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான். அதனால் இன்டர்நேஷனல் கிரெடிட் கார்டு இல்லைனா டெபிட் கார்டு இருந்தது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். உங்களோட ஓன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எனேபிள் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா தெரிஞ்சவங்க யாராக இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்க மூலமாக வாங்குங்க. ரெண்டாவது கேள்வி என்னென்னா, ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாருன்னா, நான் இந்த மாதிரி ட்ரோன் டிஜே மினி 2 வச்சுருக்கேன், நான் ட்ரோனாக் லைசன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ வந்து நான் ட்ரோனை விற்கலான்னு இருக்கேன், அப்போ அந்த ட்ரோனாக் லைசன்ஸ் வந்து என்னால் ரீஃபண்ட் பண்ண முடியுமா, ரீஃபண்ட் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் எனக்கு சரியாக தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் ட்ரோனாக்ஸ்க்கே வந்து மெயில் பண்ணேன். இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி ட்ரோன் வச்சிருக்காரு, அவங்க வந்து விற்கணும் அப்படின்னும் போது திரும்பி கேஷ் வந்து ரிட்டர்ன் பண்ணுவீங்களா, அந்த அக்கௌண்ட் அந்த லைசன்ஸ் தேவையில்லை அப்படின்னா வந்து ரீஃபண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை 14 days தான் ரீப்ளேஸ்மெண்ட் டைமு, 14 daysக்குள்ளே நீங்கள் அந்த அப்போ கூட அந்த லைசன்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தால் தான் நாங்கள் வந்து ரிட்டர்ன் எடுப்போம். நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அது முடிஞ்சிடுச்சு. நீங்கள் வேணும்னா அந்த ட்ரோன் விற்கும் போது அந்த லைசன்ஸோட அமௌண்ட்டை சேர்த்து விற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அது ஒன்று. ரெண்டாவது டவுட்டு. மூணாவது கேள்வி என்ன அப்படின்னா, டிஹெச் கம்பெனி ஆப் வந்து iOSல ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க. iOSனா அதாவது 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து நம்ம லேப்டாப் மூலமாக அந்த சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணோம். ரெண்டாவது வந்து அந்த டிஹெச் கம்பெனி ஆப் மூலமாக வந்து ட்ரோனை வந்து கட்டுப்படுத்துறது. அதில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். என்னென்னா 2 ட்ரோன் இருக்குது நம்மக்கிட்ட. மேவிக் மினி 1, மினி 2 இருக்குது. நம்ம மினி 2 பற்றி நான் முதல்ல சொல்லிடுறேன். மினி 2க்கு வந்து நம்ம லேப்டாப் ஒன்று இருந்தால் மட்டும் போதும். அதில் வந்து நம்ம பெர்மனெண்ட்டாக அந்த ஆப் போட்டுடலாம். வெறும் ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணிவிட்டு பண்ணிடலாம். அது வந்து விண்டோஸ் இருந்தால் பெஸ்ட்டு. அது ஒன் டைம் தான் பண்ண போகிறீங்க. அதனால் iOS யாருனா வச்சிருந்தீங்க அப்படின்னா கூட, யாருனா ஃப்ரெண்டோ இல்லை சொந்தக்காரங்க யாருனா லேப்டாப் இருந்தது அப்படின்னா அதில் ஒரே ஒரு டைம் ப்ராசஸ் தான் இது. டிஹெச் கம்பெனி ஆப் வந்து ஏற்றிட்டு நீங்கள் அந்த லைசன்ஸ் வந்து லாகின் பண்ணால் போதும். லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பண்ண முடியும். அதே மேவிக் மினி 1க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ப்ராசஸ் பண்ணணும். என்னென்னா கம்ப்யூட்டரில் ஒரு வேலை பார்க்கணும், அப்புறமா நீங்கள் ஒரு வாட்டி ட்ரோன் இயக்கும் போதுமே நாங்கள் ஃபோன்லேயும் ஆப்ரேட் பண்ணணும். அதுக்கு மேவிக் மினி 1க்கு என்ன பண்ணணும்னா, விண்டோஸ் வச்சிருக்கணும், கண்டிப்பாக வச்சிருக்கணும். ப்ளஸ் அந்த ஆண்ட்ராய்டில் தான் டிஹெச் கம்பெனி ஆப்புமே ஒர்க் ஆகும். நான் iOSல கேட்டதுக்கு iOSல நாங்கள் வந்து பண்ணுறதே கிடையாது, பண்ண முடியல, அது வந்து ஏதாவது அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, எங்களுக்கு அந்த ஹேக் அதில் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதனால் iOSக்கு நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. மினி 2 யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் அதாவது விண்டோஸ் லேப்டாப் வச்சிருந்தா போதும். ஒரு வாட்டி பண்ணிட்டீங்க அப்படின்னா
நீங்கள் உங்களோட ஆப்பிள் ஃபோன் இல்லை ஆப்பிள் ஐபேட் வச்சு கூட நீங்கள் மினி 2 நார்மலாக ஃப்ளை பண்ணலாம். மேவிக் மினி 1 வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் டிஹெச் கம்பெனின்னு ஒர்க் ஆகும், நீங்கள் iOS பண்ண முடியாது. அதுதான். அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ட்ரோனாக்ஸ் மூலமாக அந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா வந்து கணக்கே இல்லாத அளவுக்கு போகுது. அது வந்து ஒரு அன்லிமிட்டட் கிலோமீட்டர் மாதிரி இருக்குது. டிஸ்டன்ஸும் சரி, ஹைட்டும் சரி. டிஸ்டன்ஸ் கூட ஒரு அளவுக்கு மேலே நம்மளால் போக முடியாதுன்னு வச்சுப்போம். ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது, சிக்னல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, நான் என்னோட கமெண்ட்ஸ்லேயும் சரி ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க 700 மீட்டர்ஸ் நான் போயிருந்தேன்னு சொன்னாங்க. 700 மீட்டர் எப்படி நம்மனே, அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்குமே தெரியாது. 500 வரைக்கும் போகும் போல், அதை 15 மீட்டர் அன்லாக் ஆகிடும், 500 மீட்டர் வரைக்கும் லாக் ஆகிடும் அப்படின்னு நினச்சேன். 700 மீட்டர்னே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. மினி 2 தான் சொல்கிறேன். மேவிக் மினி 1 வந்து அவ்வளோ தூரத்துக்கு சிக்னல் கிடைக்காது. முதல்ல ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் போட்டால் வேணால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் மினி 2 அவ்வளோ போச்சு அப்படின்னு பார்த்தா, இன்னொருத்தவங்க கமெண்ட் பார்த்தோன்னா 1700 மீட்டர் போயிருக்கேன் அப்படின்னோடனே, 1700 1.7 கிலோமீட்டர் வெர்டிக்கல் ஹைட்டு மட்டும் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. நானே பார்த்தீங்கன்னா ஒரு மேவிக் மினி ஆல்டிடியூட் டெஸ்ட்டுன்னு ஒன்று போட்டிருப்பேன். 375 மீட்டர் போச்சு அப்படின்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா பக்கா க்ரீன் ஜோனு, சுற்றி எதுவுமே கிடையாது, மிலிட்ரி கிடையாது, ஆளுங்களே கிடையாது. ஒரு கிட்டத்தட்ட மலைப்பகுதி காடு மாதிரி அது. அந்த மாதிரி இடத்துல நான் ட்ரை பண்ணேன். அது ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக பண்ணேன். நீங்கள் வந்து ஒரு சிட்டி இடத்துலலாம் அந்த மாதிரி பண்ண முடியாது, முதல்ல பண்ணக்கூடாது. நீங்கள் மினி 2க்கு வந்து சிக்னல் நல்லாவே கிடைக்கும். அதனால் வந்து இந்த டிஹெச் கம்பெனின்னு போட்டுட்டு ஹைட்லாம் போனீங்க அப்படின்னா நிறைய ரிஸ்க் இருக்குது. ஏன்னா 120 மீட்டர் தான் எப்படி பார்த்தாலுமே நம்ம ட்ரோன் வந்து 120 மீட்டர் வரைக்கும் தான் லீகலாக வந்து பறக்க முடியும். நேனோ ட்ரோன்ஸு இல்லை எல்லா வகையான ட்ரோனுமே நீங்கள் ஒரு பர்மிஷன் இப்போ போலீஸ் ஸ்டேஷனையோ இல்லை கவர்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமன்னா மேக்ஸிமம் 120 மீட்டர் தான். நம்ம டிஜே ஃப்ளை ஆப்லேயே 120 மீட்டர் வரைக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கோம். அதனால் ரிஸ்க்குங்க அது. ஏன்னா ஒரு லீகலாகவும் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் அந்த மாதிரி ஹைட்டு போகிறதெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு எங்கேயாவது அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபியூச்சரில் கண்டிப்பாக. ஏன்னா இது ஒருத்தர் யாருன்னா தப்பு பண்ணாலுமே மொத்த ட்ரோன் இண்டஸ்ட்ரியுமே வந்து பாதிக்கும். இவ்வளோ ஹைட் போகுது, ட்ரோன் ஆக்சன்றது ஒரு லீகலான சாஃப்ட்வேர் தானே அப்படின்லாம் கூட நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, லைசன்ஸ் தானே ட்ரோன் ஆக்ஸ் லைசன்ஸ் புதுசாக வந்துருச்சு போலேனாங்க. என்ன லைசன்ஸ் சொல்கிறீங்க? லைசன்ஸ்லாம் ஒன்றும் இந்தியன் கவர்மெண்ட்டில் தரலையே, நேனோ ட்ரோன்ஸ்க்கு லைசன்ஸ் கிடையாதுன்னு சொன்னேன். இல்லை ட்ரோனாக்ஸ் லைசன்ஸ் சொன்னாங்க. அது வந்து எப்படின்னா ட்ரோனாக்ஸ் ஹேக் தாங்க. அது லைசன்ஸ்ன்றது அவங்க சும்மா ஒரு டீசெண்டாக சொல்லிக்கிறாங்க. அது ஒன்றும் அஃபிஷியலான இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண இதெல்லாம் கிடையாது. நம்ம யூரோப்பில் இருக்க ஒரு ஹேக்கை தான் வந்து நம்ம பயன்படுத்தி அதை லைசன்ஸ்னு சொல்லிக்கிறோம், அவ்வளோதானே தவிர அது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் படிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட் போகிறதுக்கு எந்த அப்ரூவலுமே கிடையாது. 500 மீட்டர்ஸ் தான். நீங்கள் டிஜேயோட ஆப்லேயே பார்த்தீங்கன்னாலும் என்ன தான் ஹைட் போனாலுமே 500 மீட்டர் வரைக்கும் தான் அவங்க சேஃப்டிக்காக வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா அதான் நார்மல் ஏர்க்ராஃப்ட்டுங்க போகிற ஜோன்ஸு அதெல்லாம் போயிட்டு எதாவது கிராஷ் ஆக்சிடென்ட்னா வந்து ஃபைன்லாம் கிடையாது, ஜெயில் போகிற அளவுக்கு இல்லை ரொம்ப சிவியரான பனிஷ்மெண்ட் இருக்க அளவுக்கு கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அப்படியே ட்ரை பண்ணாலுமே வந்து 500 மேலாம் போகாதீங்க, 120 தான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே போகிறதா இருந்தால் ஏதாவது பர்மிஷன் யாருக்குன்னா வாங்கிட்டு பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் நான் பார்த்தேன். கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி பக்குன்னு ஆகிடுச்சு. ஆரம்பத்தில் சரி நல்லா இருக்கே ஹைட்டு செம்மையாக போதேன்னு தோணினாலும் ட்ரோன் வந்து காணாமல் போயிடும், சிக்னல் கட் ஆகிடும், இல்லை வந்து பேட்டரி அதிகமாக போயிடுச்சுன்னா அங்கேயே விழுந்து நொறுங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது கூட விடுங்க, நம்ம ட்ரோனோட போகிறது கூட பரவாயில்ல. அது ஏதாவது கவர்மெண்ட் இஷ்யூவில் ஆகிட்டு நியூஸ் பேப்பரு மீடியாலாம் வந்துருச்சு அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் சொல்கிறேன், ரொம்ப ஹைட்லாம் தேவைப்படாது நமக்கு. அந்த ஹேக்கே எதுக்குன்னா 15 மீட்டர் அன்லாக் பண்ணிவிட்டு ஒரு 50 மீட்டர் இல்லை 60 மீட்டர் வரைக்கும் போகிறதுக்கு தான். அந்த குயிக் ஷாட்ஸ்லாம் எடுக்க முடியலேன்னு கவலைப்பட்டோம். அதுக்காக தான் அந்த முக்கியமான அந்த ஹேக்கை பயன்படுத்துகிறாங்களே தவிர அவ்வளோ ஹைட்லாம் போனால் வந்து ரிஸ்க்குங்க. பார்த்து யூஸ் பண்ணுங்கள் எல்லோரும். ஏன் ட்ரோன் போகாது. மேவிக் மினி வந்து அவ்வளோ ஹைட் 375 பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கிராமத்தில் க்ரீன் ஜோனில் போய் ஃப்ளை பண்ணதுனால தான் அவ்வளோ ஹைட் போச்சு. மற்றபடி மேவிக் மினி வந்து அவ்வளோ ஹைட் 500 மீட்டர் தொடுறதே கஷ்டம். மினி 2 வச்சுருக்கவங்க வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா ட்ரோனும் வந்து சேஃப் கிடையாது. ப்ளஸ் உங்களுக்கு லீகலாகவும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்கள் ட்ரோன் போயிட்டு ஃப்ளை பண்ண தொலைஞ்சு போச்சு அப்படின்னு எங்கேயும் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த டேட்டாவில் வந்து உங்களுக்கு எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும், எவ்வளோ ஹைட் போயிருக்கீங்க, எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு டிஜே ஃப்ளை ஆப்பில் வேணால் நீங்கள் 15 மீட்டர்னு காமிச்ச மாதிரி வேணால் இருக்குமே தவிர எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் அதனால் பார்த்து பயன்படுத்துங்க. அந்த டிஹெச் கம்பெனி லைசன்ஸ் வாங்குறவங்க எல்லாருமே ஒரு மோஸ்ட்டாக அந்த லைசன்ஸ் வச்சுருக்கவங்க வந்து ஈவென்ட் ஃபோட்டோகிராஃபி இல்லை கல்யாணத்துக்கு எடுக்கிறவங்க தான் வந்து சரி 15 மீட்டர் மேலே போக மாட்டேங்குது, ஒரு குயிக் ஷாட் கூட எடுக்க முடியல ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரும் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் நம்மளை யாரும் ட்ராக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக அந்த ஹைட் 1.7 கிலோமீட்டர் 1700 மீட்டர்ஸ் வெர்டிக்கலாக அப்படின்னும்போது நமக்கு கண்ணுக்கு தெரியல அப்படின்னாலுமே, ஏதோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது நடக்குமா நடக்காதெல்லாம் தெரியாது. ஏதோ ஒரு ஏர்க்ராஃப்ட் போகிற ஏர்க்ராஃப்ட்டில் ஏதாவது பைலட்ஸ் யாருன்னா கண்ணில் பட்டுதுன்னா கூட ஒரு இதுவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரோனுன்றது வந்து ஒரு என்னதான் கை கடக்கமாக இருந்தாலும் ஒரு பயங்கரமான டிவைஸ் அது. அதனால் ஹைட்டு கொஞ்சம் மீடியமாக பண்ணுங்கள். யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது அப்படின்லாம் நினைக்க வேணாம். ஏதாவது ரேடாரில் மாட்டுச்சு அப்படின்னா வந்து சொல்ல முடியாது. உள்ள அந்த மேவிக் மினி 2 என்னென்ன மாதிரி சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம எதாவது ரெக்கார்ட் பண்ணி ஃபியூச்சர் ஏதாவது ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதுதான் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஹெச் கம்பெனி ஆப் பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரைக்கும் இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து ட்ரோன்ஸ் 3D பிரிண்டிங், வீலாக்ஸ் அந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் நிறைய வரும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.